இல்ல உங்க எல்லாருக்கும் பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க கீழ இருக்கிற அதிகாரிகள் அவங்க எந்த முடிவு எடுக்கலாம் அவங்களோட உயர் அதிகாரி கேட்காம எடுப்பாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இந்த இஷ்யூஸ் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ எங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸெப்ஷன் வேணும்னு கேட்டிருக்கோம். ஸ்டேட் லெவல்ல எங்களுக்கு ஓரளவு எக்ஸெப்ஷன் வேணும். ஏன்னா அந்த ஆப்ல எல்லாமே திரும்ப நீங்க அசம்பிளி லெவல்ல போகுது. அசம்பிளி லெவல்ல போனா திரும்பவும் அது ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம். சோ அது இல்லாம எந்தெந்த ஆபீசர்ஸ் எல்லாம் சீனியர் ஆபீசர்ஸ் யார் யார் ஐபிஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர் யார் யாரெல்லாம் வந்து இன்னும் திமுகவோட சேர்ந்து வேலை பார்க்கறாங்களோ அவங்களையும் டிரான்ஸ்பர் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா நீங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன் டெல்லிக்கு அமிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. நாங்க டெல்லிக்கும் இது காப்பி அமைச்சிருக்கோம், ஹார்ட் காப்பி அமைச்சிருக்கோம், இமெயிலையும் அமைச்சிருக்கோம். டெல்லிக்கு அமிச்ச காப்பியும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவங்ககிட்ட காட்டணும். காட்டிட்டு எந்தெந்த ஆபீசர்ஸ் நீங்க முதல் கட்டமாக நீங்க மாற்ற வேண்டும், யார் யாரெல்லாம் வந்து இன்னும் திமுகவோட சேர்ந்துட்டு திமுக காரங்க மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, திமுகவுக்காக இந்த எலெக்ஷன் ரன் பண்றாங்க லிஸ்டையும் அவங்ககிட்ட கொடுத்திருக்கோம். அவங்க அதை பார்த்துட்டு என்னன்னு அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். இல்ல நாங்க டிஜிபி ஏடிஜிபி அப்புறம் இன்னும் இன்டெலிஜென்ஸ் ஐஜி மெடிக்கல் லீவ்ல போயிருந்தாலும் இன்னும் அவர் கேட்காம எந்த முடிவுகளும் இங்க எடுக்க போறது இல்ல. திரு செந்தில்வேல் அவர்கள் கேட்காம இன்னும் அவர் லீவ்ல போனாலும் அவர் கேட்காம எந்த முடிவுகளும் இன்னும் இங்க தமிழ்நாட்டில் எடுக்கிறது இல்ல. சோ அவர் தான் இந்த எலெக்ஷனே ரன் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டா கூட்டணியில இருந்து எல்லாமே அவர் தான் பாத்துட்டு இருக்காரு. சோ அது மாதிரியான லிஸ்ட் ஆஃப் ஆபீசர்ஸ் இன்க்ளூடிங் குமரகுரு அவர் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இல்ல அவருக்கு கொஞ்சமாவது அவருக்கு நான் என்னன்னு புரிஞ்சு பேசினா அதையும் சேர்த்து சொல்லிருக்கோம். அதாவது நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்க 2 நாளுக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள் நாங்க வச்சிருக்கோம் ஓவராலா கொடுத்துட்டு இது அந்த ஆர்ஓக்கு நீங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. ஏன்னா ஆர்ஓக்கு நிறைய பேருக்கு இதை தெரியல. ஆனா நாங்க ஆப்லயும் அப்ளை பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஓவரால் அவங்ககிட்ட ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம். அதான் அவர் சொல்றாரு பேப்பர்ல கொடுத்தாங்கன்னு. நாங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டு அதுலயே வந்து நாங்க சுவிதா ஆப்ல அப்ளை பண்ணிருக்கோம். அங்கங்க நீங்க ஆர்ஓக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம், கைடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஓக்கும் நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்க மாதிரி பார்த்தோம். அதை அவர் புரியாம வந்துட்டு பேப்பர்ல கொடுத்தாங்க சொல்றாரு. அப்புறம் எப்படி ஆப்ல ரிஜெக்ட் பண்ணாங்க? அவர் அந்த பேட்டி கொடுக்கறப்ப ஆப்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அவர் வந்து ஆப்ல ரிஜெக்ட் பண்ணாங்க? சோ அது தெரியாமல் இல்ல தெரிஞ்சே சேகர் பாபு என்ன சொன்னாரோ அதை கேட்டுட்டு அவர் பேசிருக்காரு. அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தேர்தல் ஆணையம் தான் முழு கட்டுப்பாடு. இல்ல உங்க எல்லாருக்கும் பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க கீழ இருக்கிற அதிகாரிகள் அவங்க எந்த முடிவு எடுக்கலாம் அவங்களோட உயர் அதிகாரி கேட்காம எடுப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் போகாம இந்த மாதிரி நடக்காதுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். மேல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டா இதை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பெரும்பாலானவர்கள் இன்னும் ஆர்ஐ தாசில்தார் ரேங்க்ல இருக்கவங்க தான் அங்க ஆர்ஓ இருக்காங்க. அவங்க எப்படி நீங்க முடிவு எடுப்பாங்க? அவங்களுக்கு மேல இருக்க ஆர்டிஓ டிஆர்ஓ ஐஏஎஸ் ஆபீசரோ இல்ல கலெக்டரோ சொல்லிட்டு எப்படி முடிவு எடுப்பாங்க? சோ அதனாலதான் நாங்க திரும்பவும் அந்த ரெப்ரஸன்டேஷன் கொடுத்திருக்கோம். நீங்க ஒரு மினிமம் டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல அதே தான் நாங்களும் கேட்கிறோம். அந்த ஸ்பாட் எப்படி எங்களுக்கு ரிஜெக்ட் பண்றீங்க? திரும்பவும் நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். திரும்பவும் அதே மாதிரி அப்ளை பண்ணிருக்கோம். வேற ஒரு சில இடங்களுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். சோ வந்ததுன்னா உடனடியாக எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் என்ன காவல்துறை முதல் முறை அவங்க தான் வந்து என்ஓசி கொடுக்கணும். அவங்க தாமதப்படுத்தி 2 நாள் கொண்டு வந்துறாங்க. கடைசி நாள் ஆர்ஓ வந்து டைம் இல்லன்னு கிளம்பிடுறாங்க. இதான் நடக்குது. சோ 48 மணி நேரம் அதுல முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த 48 மணி நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல அவங்க அந்த ஸ்பாட் இல்லனால வேற ஒரு ஸ்பாட் அவங்க நாங்க மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கோம். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நம்ம வெயிட் பண்ணுவோம். இல்ல கண்டிப்பா அது எங்களுடைய தலைவர் என்னைக்கு வேட்புமனு தாக்கல்னு அவர் தலைவர் முடிவு செய்வார். ஆனா பிரச்சாரத்துக்கு நாங்க 30 அனுமதி கேட்டிருக்கோம். இல்ல எல்லா இடத்துலயும் முழுமையா இல்ல நாங்க மாற்றி தானே ஆக வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் மாற்றி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் ஆக வேண்டும். அதை மாத்திட்டு தான் இருக்கோம். மாத்திட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். நன்றி.